டேய், இந்த டீச்சர் உண்மையிலே யாருன்னு தெரிஞ்சாங்கடா. அந்த ஏடிக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட விசாரிச்சா கண்டிப்பா அந்த ஏடி யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு தோணுது. ஜி, இவன் வாயை திறந்து உண்மையை சொல்லணுமே. இவனும் அந்த பைரவி மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது? கரெக்ட். இப்போதைக்கு இவன் ஒரு ஆள் தான் இருக்கான். இவனையும் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அந்த ஏடி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப் ஆயிடும். இவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கரெக்டான ஆப்ஷன் வேணும்டா. பாய், கட்டி வச்சு 4 தட்டு தட்டுனா உண்மையை கக்க போறான். இடியட். அவனை பார்த்தா என்ன அடிக்கு பயப்படுற மாதிரி தெரியுதா? கண்டிப்பா இவனும் சாவுக்கு கூட பயப்படாதவனா தான் இருக்கணும். இவன் கபிலன் கூட தான் இருக்கான்னா அப்புறம் கபிலனுக்கு ஏன் இன்னும் இவன் மேல டவுட் வராம இருக்கு? அப்படி கபிலனுக்கு இவன் மேல டவுட் வந்திருந்தா இந்நேரம் இவன் உயிரோட இருந்திருக்க முடியாதே பாய். சிவா, எங்க இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எடுக்கல? சிவா, சிவா என்ன ஆச்சு? சிவா எங்க இருக்கீங்க? என்ன என்ன சிவா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இரு, இவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. இந்நேரம் போய் டாக்டர் சார்லஸ் இருக்கான்ல, அவனை குறிச்சு வா. ஓகே ஜி. வர்மா சாகல. ஜி, அங்க பாருங்க, அவன் போன் பேசிட்டு இருக்கான். வர்மா என்ன புடிச்சு வச்சிருக்கான்? வர்மா உங்களை புடிச்சு வச்சிருக்கானா? என்ன சொல்றீங்க? அது என்ன இடம்? என்னடா அவன் போன் பேசிட்டு இருக்கான்? ஹலோ ஹலோ ஹலோ, சிவா சிவா. மடையா, அறிவு கட்ட மடையா, அவன் யாருக்கிட்ட போன் பேசுறான் தெரிஞ்சுக்க வேணாம்? லூசு. ஷிலா, ஜி, சார்ல்ஸ் சீக்கிரம் வர சொல்லு. ஓகே ஜி.